சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மாவை கட்டாய விடுப்பில் அனுப்பியது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவரே சிபிஐ இயக்குநராக தொடர்வார் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மாவுக்கும் சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இருவருமே பரஸ்பரம் லஞ்ச புகார் தெரிவித்தனர். இதையடுத்து இருவரையும் கடந்த அக்டோபர் மாதத்தில் கட்டாய விடுப்பில் அனுப்பிய மத்திய அரசு அதிகாரத்தையும் பறித்தது. பொறுப்பு இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அலோக் வர்மா மனு தாக்கல் செய்தார். ராகேஷ் அஸ்தானா உள்ளிட்ட சிபிஐ அதிகாரிகள் மீதான லஞ்ச புகாரை விசாரிக்க நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க கோரி காமன் காஸ் என்ற அரசு சாரா அமைப்பும் மனு தாக்கல் செய்தது. இதனை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் இருவருக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர முடியாததால் அதிகாரத்தை பறித்ததாக வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த மாதம் முடிவடைந்தன. இதனையடுத்து இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் இல்லாததால் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தீர்ப்பை வாசித்தார். அதில் அலோக் வர்மாவை கட்டாய விடுப்பில் அனுப்பியது செல்லாது என்று தீர்ப்பளித்த அவர் சிபிஐ இயக்குநராக அவரே தொடருவார் என்று உத்தரவிட்டார். ஊழல் புகார் தொடர்பான பிரச்சினையில் முடிவு எட்டப்படும் வரை அலோக் வர்மா முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது என்றும் தீர்ப்பில் நீதிபதி தெரிவித்துள்ளார். மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய அளவில் அரசு ஊழியர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். விலைவாசி உயர்வு, பொருளாதார நெருக்கடி, வேலைவாய்ப்பின்மை அதிகரிப்பு, தொழிலாளர் சட்டத்தில் திருத்தங்களை செய்ய மறுப்பது உள்ளிட்டவற்றை கண்டித்து நாடு தழுவிய அளவில் இன்றும் நாளையும் வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. INTUC, AITUC உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன. பொதுத்துறை வங்கி ஊழியர்களும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். அமைப்பு சாரா தொழிலாளர்கள், விவசாயிகள், வணிகர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். வேலைநிறுத்தத்தில் 20 கோடி தொழிலாளர்கள் பங்கேற்க உள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. வேலைநிறுத்த போராட்டத்தால் சென்னை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்பட்டன. வேலைநிறுத்தம் போராட்டத்தில் கலந்து கொண்டால் ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்திருந்தது. இந்நிலையில் வழக்கம் போல் 90% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்களும் போராட்டத்தில் பங்கேற்று உள்ளதால் வணிக நிறுவனங்கள், பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் முற்றிலுமாக இயக்கப்படவில்லை. ஒரு சில தமிழக அரசு பேருந்துகள் போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகின்றது. அப்படி இயக்கப்பட்ட தமிழக அரசின் பேருந்து ஒன்று நயினார் மண்டபம் அருகே கல்வீசி தாக்கப்பட்டது. இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முழுவதுமாக உடைந்தது. கேரளாவில் நடைபெற்று வரும் போராட்டத்தால் அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. திருவனந்தபுரம், எர்ணாகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட 100கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். இதனால் ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டு பயணிகள் அவதியுற்றனர். தமிழக கேரள எல்லையான குமரி மாவட்டம் களியக்காவிளையில் தமிழக அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அங்கு பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் சபரிமலை செல்லும் வாகனங்கள், மருத்துவமனை, விமான நிலையம் போன்ற இடங்களுக்கு செல்லும் வாகனங்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. தென்காசியில் இருந்து கேரளாவுக்கு தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. கேரள எல்லைப் பகுதியான தென்காசியில் தமிழக அரசு பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் கூட்ட நெரிசலின்றி தென்காசி பேருந்து நிலையம் குறைந்த அளவு கூட்டத்துடன் காணப்பட்டது. நாடு முழுவதும் நடைபெறும் தொழிற்சங்கங்களின் போராட்டம் காரணமாக சேலத்தில் 70 விழுக்காடு ஆட்டோக்கள் இயங்கவில்லை. இதனால் ஆட்டோக்களில் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்டோக்கள் இயங்காததால் பள்ளி குழந்தைகளை பெற்றோர்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றதால் தனியார் பள்ளிகளை சுற்றி போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. இந்த ஆட்டோ ஸ்ட்ரைக்னால ஸ்கூலுக்கு பக்கத்தில் 2 வீலர்ஸ் ஹெவி டிராஃபிக் ஆகிடுச்சு. அந்த டிராஃபிக் ஆனது இல்லாமல் குழந்தைங்களை சரியான நேரத்துக்கு கொண்டு இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ரோடையும் வெட்டி போட்டிருக்காங்க. பாலம் கட்டுறேன்னு சொல்லி பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போனாலும் ஒரே டிராஃபிக். அந்த டிராஃபிக்னால சரியான நேரத்துக்கு குழந்தைங்களை கொண்டு ஸ்கூலில் விடுறதுக்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலையாக இன்றைக்கி இருந்துருச்சு.